கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இப்ப எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்காங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தணும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க. செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறாங்க. 3 ரூபாய் 5 ரூபாய் பெட்ரோலுக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. டீசல் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4 பாக அறிவிப்பு கூட இன்னும் இதுவரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமா நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும்.